வெல்கம் டு மகாலட்சுமி விளாக் சேனல். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வாங்கும்போது சிக்கனோட கோழிக்காலும் சேர்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா. கோழிக்கால் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது சரிங்களா. அதனால் நான் சிக்கன் வாங்க போனேன்னா நான் கோழிக்காலும் சேர்த்து வாங்கிட்டு இந்த மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா இதில் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்குன்னு ஒரு கோழி முழு கோழி வெட்டுவாங்கள்ல, அதில் அந்த காலை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகுங்க பாருங்க. எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு அப்புறம் கறியை நல்லா கழுவி உள்ளே போட்டுருங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நான் அந்த காலை தான் சேர்த்துட்டு அப்புறம் சிக்கனை போடுறேன் சரிங்களா. இது நல்ல ஒரு சிக்கன் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா. உப்பு போட்டுட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. கலக்குவேன் சிக்கனை தான் கலக்குவேன் அப்படின்னு நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா கலக்கணும். அப்போ தான் உப்பு எல்லா இடமும் நல்லா சேரும். அப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்ன கேட்டிங்கன்னா, சிக்கன் மசாலா, தேங்காய் சரிங்களா, சோம்பு எல்லாமே போட்டு இந்த அரவையில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா நிறைய கிடைக்கும். அதனால் சரிங்களா. அப்புறம் இதில் தக்காளியும் ஆமாம், இதில் தான் ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கிளறினிங்கன்னா சூப்பரான கோழிக்கால் சிக்கன் கிரேவி ரெடி. அப்புறம் இந்த மிக்சியில் உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்பையும் நல்லா கலக்குங்க. கலக்கியாச்சு. நல்லாயிருக்கும்ப்பா. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் சப்பாத்திக்கு தான் செய்கிறேன். அப்படியே டேஸ்ட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 விசில் வரட்டும். ஒரு 5 விசில், சிக்கனுக்கு 5 விசில் விட்டாலே போதும். ரொம்பையும் நமக்கு இதானா சிக்கன் நல்லாவே இருக்காதுல்ல. நான் 5 விசில் தான் விடுவேன். 5 விசில் வரட்டும். அப்படியே விசில் வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னா சுடுது. வாவ், சூப்பராக இருக்குல்ல. நிஜமாவே சூப்பராக இருந்துச்சுப்பா. சட்டியே காலி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அந்த கால் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷான கால். கோழிக்காலில் ஏதோ சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டரு. அதனால் நாங்கள் இப்படி சிக்கன் வாங்குகிற அன்னைக்கு இந்த 2 காலையும் வாங்கிட்டு வந்துடுவோம். போட்டு சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. இதை வறுத்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு நான் வீடியோ வறுத்து உங்களுக்கு நான் போடுறேன். இன்றைக்கி கிரேவி தான், ஈஸியான கிரேவி பாருங்கள். நம்ம 1/4 மணி நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சிடலாம். தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு. நான் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அதனால் செம்மையாக இருந்துச்சு. என் பையனுக்கு அந்த வாடை அப்படியே அவனுக்கு இழுத்துட்டு வந்துருச்சு கிச்சனுக்கு. அவரை சாப்பிட்டு பார்த்தா கொதிக்குது, ரொம்ப கொதிக்குது. சாப்பாடும் கொதிக்குது, குழம்பும் கொதிக்குது. நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தான். அப்புறம் எடுத்து வாயில் வச்சா பாருங்க, கையில் நல்லா சுட்டு வச்சிச்சு அந்த கால். கொதிக்க இருக்குல்ல, அந்த குழந்தைங்களுக்கு அது கொதிக்க கொடுத்து சாப்பிட சொல்லுவோம். அது சுட்டு வச்சிருச்சு பாவம் குட்டி பையன். அப்புறம் அப்படியே சாப்பிட்டாச்சுப்பா.